நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 21/1/2026க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் தை மாதம் 7ஆம் தேதி, ஜனவரி மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 12 மற்றும் 1:30. குளிகை 10:30 மற்றும் 12. யமகண்டம் 7:30 மற்றும் 9. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று அதிகாலை 3:19 வரை துவிதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:32 வரை அவிட்டம், பின்பு சதயம். யோகம் இன்று காலை 6:34 வரை சித்த யோகம், பின்பு பிற்பகல் 2:32 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 2:32 வரை புனர்பூசம், பின்பு பூசம். மேஷம் ராசினியர்கள் இந்த அன்புக்குரியவருடைய தேவைகளுக்கு உதவியாக காணப்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் மூலதனம் இருக்குங்க. அபிவிருத்தி பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். தொழில் கூட சிறப்பாக நடைபெறக்கூடும். உற்பத்தி விற்பனை சிறப்பாக இருக்கும். சுப செய்திகள் கண்டிப்பாக பெறக்கூடும். இன்று தொழில் வியாபாரம் சுமாராக இருந்தாலும் பெரிய பிரச்சனை இல்லை. கடன் பிரச்சனைகள் கூட கட்டுக்குள் இருக்குங்க. எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். இன்று புதிய பதவிகள் தேடி வரக்கூடுங்க. வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். கூடுதல் பணியின் காரணமாக உடல் சோர்வு கொஞ்சம் ஏற்படும். சக ஊழியருடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகள் ஏற்பட்டு பெண்ணு சரியாகும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்ல வேண்டும். பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். என்று பெண்களுக்கு மனசுக்குள் துணிச்சல் ஏற்படக்கூடுங்க. திட்டமிட்டபடி செயலாற்றி காரிய அனுகூலம் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு மன வலிமை கூடும். காதல் உங்களுக்கு குழப்பத்தை கொடுக்கும். காதல் அடுத்த கட்டங்களுக்கு செல்லும், பயப்பட வேண்டாம். காதல முடிவெடுக்கும் போது தெளிவு இருக்கட்டும். என்று மாணவர்கள் எதையும் சிந்தித்து செயல்படுத்துவீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிப்பீர்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு, சித்தர்கள் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. இன்று உங்களுக்கு எதிலும் துணிச்சல் கொடுங்க. புதிய பதவிகள் தேடி வரக்கூடிய சூழல் இருக்கும். முடிவுகளில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். கூடுதல் பண வரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நியாயமான விஷயத்தை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று உடல் சோர்வு கொஞ்சம் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். அன்புக்குரியவர் உங்களுக்கு உதவியாக காணப்படுங்க. நீங்களும் அவருக்கு உதவியாக காணப்படுவீர்கள். பரணி. தொழில் உற்பத்தி விற்பனை சிறப்பாக இருக்கும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். செலவுகளை இன்று நீங்க கட்டுப்படுத்த வேண்டும். பணியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கூடுதல் பண வரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தொழில் உற்பத்தி விற்பனையும் சிறப்பாக இருக்குங்க. கடன் பிரச்சனைகள் அனைத்தும் கட்டுக்குள் இருக்கக்கூடும். என்று உங்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கிருத்திகை. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கொடிவிடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். உடல் சோர்வு ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகுங்க. பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அனுகூலமான நல்ல சொல் உருவாக கொடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். முழு முயற்சி எடுத்தால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். கடன் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குங்க. என்று உங்களுக்கு காணாமல் தேடிய பொருள் கண்டிப்பாக கையில் கிடைக்குங்க. ரிஷபம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு துணிச்சல் கண்டிப்பாக கூட்டும். மற்றவர்களுக்கும் உதவியாக காணப்படுவீர்கள். எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. உற்றார் உறவுகளின் வருகை இருக்கக்கூடும். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். கட்டிட பணிகளை மீண்டும் தொடர்வீர்கள். ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும். அனுபவபூர்வமான அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். இன்று தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். பண வரவு தாமதப்பட்டாலும் கண்டிப்பாக பெறக்கூடும். மற்றவுடன் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நிலை கண்டிப்பாக மாறும். இன்று லாபம் கண்டிப்பாக அதிகரிக்கும். திறமையான பணியாளர்கள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டியிருக்கும். பொறுப்புடன் செயலாற்றுவது எதிலும் நல்லது. புதிய பொறுப்புகள் சுமையாக இருக்க கொடுங்க. அடுத்தவருடைய செயல்களுக்கு பொறுப்பிறக்காமல் தவிர்ப்பது நல்லது. அலுவலகத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல கவனம் இருக்கட்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படக்கூடும். உறவினர்கள் மத்தியில் மதிப்பு கூடும்.
கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும். இன்று பெண்கள் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். இல்லத்தின் நல்ல சம்பவங்களை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை அமைதி விட கொடுங்க. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். முடிவுல தெளிவாக எடுப்பது மட்டும் நல்லது. காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. இன்று மாணவர்கள் செய்யும் செயலை நிதானமாக செய்ய வேண்டும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியுங்க. மாணவர்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். விளையாட்டுத் துறையில் ஆர்வமுடன் ஈடுபடுவீர்கள். இன்று மாணவர்களுக்கு எல்லா வகையிலும் நல்லது நடைபெற கொடுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை ஏற்படக்கூடும். அறிவுத்திறன் கண்டிப்பாக கை கொடுக்கும். மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. உற்றார் உறவுகளின் வருகை உண்டாகக்கூடும். புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டு மகிழ்வர்கள். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு மதிப்பு கொடுங்க. இன்று நீங்க சிறப்பாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். ரோகிணி. இன்று உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். அறிவுத்திறன் கை கொடுக்கும். பண வரவு தாமதப்பட்டது கண்டிப்பாக வரக்கூடும். வீண் விவாதங்கள் மட்டும் தவிட வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். எதிலும் தீர்க்கமாக யோசியுங்கள். குழப்பம் அடைய வேண்டாம். நல்லது கெட்டதுகள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிருக சிரிஷம். இன்று வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டுங்க. திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். அறிவுத்திறனும் கை கொடுக்குங்க. வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். பணியில் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். நீண்ட நேர பயணங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இன்று உங்களுக்கு வேலை நிமித்தமான பயணங்கள் கண்டிப்பாக வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். மிதுனம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். தெய்வீக நம்பிக்கையும் ஏற்படக்கூடும். மிதுனம் ராசினியர்கள் இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. இன்று இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமையும். யாரை மதிப்பது என்ற குழப்பம் இருக்குங்க. சிலர் வேண்டுமென்றே உங்களுக்கு தொல்லை கொடுப்பார்கள். அவரிடம் கொஞ்சம் விலகி இருப்பது ரொம்ப நல்லது. யாராக இருந்தாலும் மதியுங்கள். கொஞ்சம் அன்பை வெளிப்படுத்துங்கள். பிடிவாதம் என்பது தயவு செய்து வேண்டாம். என்று உங்களுக்கு அனுபவபூர்வமான அறிவு கை கொடுக்கும். வாழ்க்கை தரம் கண்டிப்பாக மேலோங்கும். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். எதிலும் சுறுசுறுப்பு மேலோங்க கொடுங்க. என்று உங்களுக்கு முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். வீண் விவாதங்களை தயவு செய்து தவிர்க்க பாருங்கள். இன்று கடுமையான உழைப்பு இருக்குங்க. நேரத்திற்கு இன்று பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். முக்கிய பொறுப்புகளை இன்று நீங்க ஏற்றுக்கொள்வீர்கள். லாபம் சீராக இருக்கக்கூடும். திறமையான பணியாளர்கள் தொழிலுக்காக அமையக்கூடும். இரவு நேர பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். உறவுகளுக்குள் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்ல கொடுங்க. நியாயமான விஷயங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மன அமைதியுடன் செயல்பட வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. அதற்காக நேரம் மட்டும் செலவிட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை இருக்கக்கூடாது. கல்வியில் மட்டுமே அக்கறை கொள்ள வேண்டும். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோரிடம் வீண் விவாதம் செய்ய வேண்டாம். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். இந்த விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும். தொட்ட காரியம் துளிர்விடக்கூடும். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தெய்வ நம்பிக்கை ஏற்படக்கூடும். பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. முழுமையாக பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். திருவாதிரை. இந்த சிந்தனை வளம் பெருக கொடுங்க. அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக நல்லது. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். ஆன்மீகத்தின் நாட்டம் அதிகரிக்க கொடுங்க. வெளியூர் பயணங்கள் குடும்பத்துடன் சென்று வருவீர்கள். என்று நீங்க வீடு வாங்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். புனர்பூசம்.
என்று கொஞ்சம் பார்த்து எதையும் பேசுங்கள். கவனமாக எதிலும் ஈடுபடுங்கள். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். கூட்டுத் தொழில் உங்களுக்கு லாபம் ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. மன தைரியம் இன்றி ஏற்படக்கூடும். பண விரயம் உண்டாகும் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று நீங்க யாரிடமும் பேசும்பொழுதும் கவனம் இருக்கட்டும். தயவு செய்து பிடிவாதத்தை மட்டும் விட்டு விடுங்கள். கடகம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படுங்க. எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். என்ன ஒன்று மனக்குழப்பம் இருக்கும். இன்னும் சந்திராஷ்டிரம் உங்களுக்கு முடியவில்லை. சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே இன்று குழப்பங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். எதிர்பார்த்த நன்மை கண்டிப்பாகத்தான் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் சரியாகுங்க. புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். எதிர்பார்த்த லாபம் எளிதில் வரக்கூடுங்க. வீண் விவகாரங்களை தலையிட வேண்டாம். சாமர்த்தியமாக நடந்து கொள்வீர்கள். எல்லாவற்றையும் சமாளித்து விடுவீர்கள். மேலிடத்தில் மனமிட்டு பேசுவது நல்லது. கருத்து வேற்றுமை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் உங்களுக்கு அமைதி ஏற்பட கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே திடீர் மனசாபம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். அத்துடன் தேவையானவற்றையும் வாங்கி கொடுப்பீர்கள். பெண்கள் என்று திட்டமிட்டபடி காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். எதையும் சமாளித்து எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். மனோதிடம் கூடுங்க. பெண்கள் என்று அதிகார தொன்னையில் காணப்படுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்கள் கூடுதல் பொறுப்புகளை மேற்கொள்வீர்கள். காதல் போன்ற விஷயங்களை ரொம்ப தெளிவாக சிந்திக்க வேண்டும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயம் வேண்டாம். என்று மாணவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்வது நல்லது. கல்வியில் சுலபமாக செய்வீர்கள். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று மனோதைரியம் கண்டிப்பாக கொடுங்க. நல்லவைகள் நடைபெறும் நான் என்று சொல்ல முடியும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்று நீங்க தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரி செய்து விடுவீர்கள். பூர்வீக சொத்துக்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சின்னதாக குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கும். சாமர்த்தியமாக பேசி எதிலும் ஈடுபடுவீர்கள். எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பூசம் என்று குழப்பங்கள் ஓடிக்கொண்டிருக்குங்க. சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாக இருங்கள். சின்னதாக மனஸ்தாபங்கள் இருக்க கொடுங்க. செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. குடும்பத்தில் அமைதி நிலவ நீங்கள் பொறுமையாக செல்ல வேண்டும். பெரிய பிரச்சனை இல்லைங்க. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். ஆயில்யம் என்று மாற்று மருத்துவம் கை கொடுக்குங்க. எதிலும் முழு முயற்சி எடுத்தால் வெற்றி ஏற்படக்கூடும். மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். விரதம் வழிபாடுகளில் நம்பிக்கை கொடுங்க. சொல்லும் சொற்கள் வெல்லும் சொற்களாக இருக்கக்கூடும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. தனலாபம் கண்டிப்பாக வரக்கூடும். என்று உங்களுக்கு இறை வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். தன்னம்பிக்கை அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். சிம்மம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு மனோதைரியம் கொடுங்க. அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். கூடுதல் பண வரவு கண்டிப்பாக இருக்கக்கூடும். என்று சிம்மம் ராசினியர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாக இருக்க கொடுங்க. சொல்லும் சொற்களும் வெல்லும் சொற்களாக இருக்கக்கூடும். உறவினர்கள் விரும்பி வந்து இணையக்கூடும். திருமண பேச்சுக்கள் நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க. எண்ணிய காரியங்கள் சுலபமாக கைகூட்டும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கக்கூடும். அதிகமாக உழைக்க வேண்டி இருக்குங்க. சரக்குகளை அனுப்பும் பொழுது கவனம் இருக்கட்டும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நிலுவையில் உள்ள பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். எதிர்கால முன்னேற்றத்திற்கு எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க கொடுங்க. தோல்வியை கண்டு பயப்பட மாட்டீர்கள். தோல்விகளை நீங்க படிக்கலாக மாற்றி வெற்றிகளை குவிப்பீர்கள். குடும்பத்தில் ஏதாவது சிறு சிறு சண்டைகள் ஏற்பட்டு பெண்ணை சரியாக கொடுங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. பிள்ளைகள் பற்றிய கவலைகள் ஏற்படக்கூடும். சகோதரர்கள் தகப்பனாரிடம் வீண் விவாதங்கள் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு மனதில் இருந்து சோர்வு நீங்கி உற்சாகம் பிறக்கும். குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று மனோதைரியம் கூடுதலாக இருக்க கொடுங்க. கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல் இருக்கும். குழப்பங்கள் கொஞ்சம் இருக்கும். காதலில் நீங்கள் தான் அமைதி காண வேண்டும். பொறுமையாக செயல்பட வேண்டும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவருக்கு எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும்.
இந்த முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உங்களுக்கு உடல் உழைப்பு அதிகரிக்கக்கூடும். காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். எதிரிகள் என்று தவிடுபொடியாக கொடுங்க. நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமையுங்க. பொருளாதாரத்தில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாக கூடும். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். என்று உங்களுக்கு சுறுசுறுப்பை மட்டும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். பூரம். நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். செய்கின்ற செயலை நிதானமாக செய்து முடிப்பீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். என்று உங்களுக்கு வெளி உலக தொடர்பு விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். வெளியூர் பயணங்களும் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். உத்திரம். கவன நடைமுறையை பின்பற்றுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனக்குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். முடிக்க முடியாத காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க கொடுங்க. மன நிம்மதி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று நீங்க எடுக்கும் முயற்சிகளை வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள். என்று உங்களுக்கு அபாரமான வளர்ச்சி ஏற்படக்கூடும். காரியங்களில் கூட கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். யதார்த்தமான நிலை இன்று ஏற்படக்கூடும். வாழ்க்கையில் சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறுவதற்கான சூழல் ஏற்படக்கூடும். நல்லதொரு அறிகுறிகள் ஏற்படக்கூடும். பயணத்தால் நல்லதொரு பலன் கிடைக்குங்க. தொழில் வளர்ச்சிக்கு கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். புதிய பாதை புலப்படும் நாளாக இருக்க கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் தேவையற்ற இடர்பாடுகள் கொஞ்சம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். நண்பர்களை அனுசரித்து செல்வது மிக நல்லது. கடன் கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் கவனம் இருக்கட்டும். வாகன வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். அடுத்தவரிடம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். நீண்ட தூர தகவல்கள் நல்லவையாக இருக்க கொடுங்க. எதிலும் நிதானமாக இருந்தால் வெற்றி இருக்கும். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்குங்க. நேரம் கடந்து உழைத்து சில பணிகளை முடித்துக் கொடுப்பீர்கள். கவன நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். கணவன் மனைவிக்கிடையே திருப்திகரமான உறவு ஏற்படக்கூடும். பெண்கள் என்று குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். யாருக்கும் வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். பெண்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு என்று சுயமரியாதை கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதல் என்று பதட்டமாக இருக்கும். காதலில் முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்க கொடுங்க. குழப்பம் வேண்டாம். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும், வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்து கொண்டே தான் இருக்கும். பெற்றோர் சொல்படி மட்டும் கேட்டு நடக்க வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணி வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று வேக வேகமாக பணிகளை முடித்து காட்டுவீர்கள். செல்வம் சேரக்கூடிய சூழல் இருக்குங்க. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க. உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அடுத்து விடும் விவாதம் எதுவும் பேச வேண்டாம். எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும். மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான சூழல் வெளிப்படும். என்று உங்களுக்கு பயணத்தால் நல்லதொரு பலன் கிடைக்குங்க. அஸ்தம். இன்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். புதிய பாதை புலப்படும் நாளாக இருக்கக்கூடும். அடுத்து விடும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. நீண்ட தூர தகவல்கள் நல்லவையாக இருக்க கொடுங்க. எதிலும் நிதானம் இருந்தால் வெற்றி இருக்குங்க. உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். கடுமையான உழைப்பு வெளிப்படக்கூடும். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். என்று எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சித்திரை. நிம்மதியான வாழ்க்கை வாழ்வீர்கள். முக்கிய செலவுக்கு சேமித்து வைத்த பணம் பயன்பட கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். என்று எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க. புதிய பாதை புலப்படும் நாளாக இருக்கக்கூடும். தொழில் வளர்ச்சிக்கு நண்பர்கள் உதவியாக இருக்க கொடுங்க. மனதளவில் சந்தோஷம் ஏற்படன் கூடும். கடன் கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் சரி, கொஞ்சம் கவனமாக செயல்படுங்கள், அது போதுங்க. துலாம் ராசினியர்கள். இன்று நினைத்த வாழ்க்கை அற்புதமாக இருக்கக்கூடும். கனவுகளும் கண்டிப்பாக நினைவாக கூடும்.
தொட்ட காரியம் கூட கண்டிப்பாக துளிர் விடுங்க. யோகோபித்த வரவேற்பக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கின்றது. இன்று புதிய சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடும். விலங்குகள் விலகி செல்லும் நாளாக இருக்கக்கூடும். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். வேண்டா வெறுப்பாக செயல்பட்டவரிடம் விலகி இருப்பது நல்லது. இன்று ஆரோக்கியம் சீராக மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். பெரியோர்களிடம் பகைமை பாராட்டுவதை தவிர்த்து விட வேண்டும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் போட்டிகளை சந்திக்க வேண்டியிருக்குங்க. நண்பருடன் சுமூகமாக செல்வது நல்லது. பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். சில பணிகள் தாமதமாக இருந்தது கண்டிப்பாக மாறுங்க. வியாபாரத்தில் இந்த நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். எதிர்பார்த்த அளவு வேகமாக நடக்காவிட்டாலும் லாபத்திற்கு குறைவிருக்காது. புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. சில பணிகள் உங்களுக்கு காலம் கடந்து நடைபெறக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவருக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்க கொடுங்க. செயல்திறனும் அதிகரிக்கக்கூடும். எந்த ஒரு காரியத்தையும் நீங்க திறமையாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்து காணப்படக்கூடும். பிரிஞ்சு சென்ற குடும்ப உறுப்பினர் மீண்டும் வந்து சேரக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபம் கண்டிப்பாக நீங்கும். பெண்கள் குடும்பத்தை நன்கு வழிநடத்துவீர்கள். எல்லோருக்கும் உதவியாக காணப்படுவீர்கள். சிற்றின்ப செலவுகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று கையில் காசு பணம் புழங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்கும். அமைதியாக செயல்படுங்கள். விட்டு கொடுத்து செல்லுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் முக்கிய முடிவுல மிக தெளிவாக இருப்பீர்கள். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியுங்க. மாணவர்கள் இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு கூடுதல் வரவு வரக்கூடிய சூழல் இருக்கும். படிப்பில் கவனம் மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த நீ நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று உங்களுக்கு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தாருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு மனம் போல வாழ்க்கை ஏற்படக்கூடுங்க. அனைவரும் மதிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். என்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. தெய்வீக சிந்தனை ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சுவாதி. நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். மன தெளிவின்றி ஏற்படக்கூடும். குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடும். நல்ல பிள்ளை என்ற பெயரை எடுப்பீர்கள். என்று உங்களுக்கு கூடுதல் பண வரவு ஏற்படக்கூடுங்க. விசாகம். சுற்றுலா பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். குடும்பத்துடனும் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். சகோதர ஒற்றுமை பலப்படக்கூடுங்க. பகையை இன்று விரட்டி நட்பு பாராட்டும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஒரு நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். கனவுகள் கண்டிப்பாக நடக்குங்க. ஆசைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். விருச்சிகம் ராசினியர்கள். இன்று உங்கள் மனதளவில் மகிழ்ச்சி கொடுங்க. தைரியமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். இன்று சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். சான்றோர்களின் சந்திப்பு கிடைத்து மகிழ்வீர்கள். பண நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். உடன்பிறப்புகள் கேட்ட உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். வெற்றிக்கான வாய்ப்புகள் வீடு தேடி வரக்கூடும். தொழில் வியாபாரம் மந்தமான நிலை காணப்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. வருமானமும் உங்களுக்கு வழக்கம் போல இருக்கக்கூடும். உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று நெடுநாளை ஆசைகள் நிறைவேறக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு சாதகமான பலனை காண முடியுங்க. உங்கள் செயல்திறனால் பாராட்டுகளை பெறுவீர்கள். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே மனம் வருந்தும்படியான நிலை ஏற்படக்கூடும். வீடு வாகனங்களுக்கான செலவுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடும். பிள்ளைகளுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். எதிர்பாராத சில திருப்பங்கள் இருக்குங்க. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். செலவுகளை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். கனவுகள் நனவாக கூடும். திட்டங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். பெண்களுக்கு இன்று மன அழுத்தம் ஏற்பட்டது கூட சரியாகுங்க. எல்லா வேலைகளும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். முடிஞ்ச அளவு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். காதல் உங்களுக்கு கொஞ்சம் கடினமான சூழலை ஏற்படுத்தும். காதல் கை கூடவில்லை என்ற கவலையை கொடுக்கும். பார்த்து பொறுமையாக நிதானமாக செயல்படுங்கள். என்று மாணவர்கள் படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை இருக்கக்கூடாது. கல்வியில் மட்டுமே நீங்க சிறந்து விளங்க வேண்டும். அதற்கு நீங்க முயற்சிகளை மட்டும் மேற்கொள்ள வேண்டும். அரசாங்கம் தொடர்பான காரியங்களுக்கு தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அரசாங்க படிப்புக்கு கொஞ்சம் தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். வெற்றி ஏற்படக்கூடுங்க. என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடியணை வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த நீ நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்.
விசாகம் இன்று கடுமையான உழைப்பு வெளிப்படக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். மனம் வருந்தும்படியான சூழல் ஏற்பட்டு பின்ன சரியாகும். வீடு வாகனங்களுக்கான செலவுகள் கூடுங்க. சான்றோர்களின் சந்திப்பு மகிழக்கூடிய அளவில் இருக்கக்கூடும். அவருடைய ஆலோசனை உங்களை நல்வழிப்படுத்தி கொடுக்கும். என்று உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது. எல்லாம் சுமூகமாக செல்லும். அனுஷம் கண்டிப்பாக கேட்ட இடத்தில் பண வரவு வரக்கூடும். குடும்பத்தில் நிம்மதியும் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். தொழில் வியாபாரம் மந்தமாக இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். உடன்பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்க கொடுங்க. வெற்றிக்கான வாய்ப்புகள் தேடி வரக்கூடும். வருமானம் வழக்கம் போல் இருக்க கொடுங்க. என்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். கூடுதல் பண வரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. கேட்டை நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வீர்கள். செயல்திறன்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். வீடு கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். உறவுகளுக்கு இடையே ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடுங்க. கூடுதல் பணம் வர வேண்டி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் இந்த முடிவு கட்டுவீர்கள். சகோதர வழியில் உங்களுக்கு சகாயம் ஏற்படக்கூடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். என்று உங்களுக்கு முகப்பொலிவு அழகு கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தனுசு தனுசு ராசினியர்கள் என்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான சூழல் ஏற்படக்கூடும். வாகன யோகமும் ஏற்படக்கூடும். முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கவனம் வேண்டும். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லை. தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். கையில் காசு பணம் புழக்கம் ஏற்படக்கூடுங்க. செய்யும் காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். உடைய திறமை என்று மேம்படக்கூடுங்க. சகோதர வழியில் சகாயம் ஏற்படக்கூடும். வியாபாரம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தொழில் தொடர்பாக எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். வீண் விவாதங்கள் மட்டும் செய்ய வேண்டாம். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டுக் கொடுங்க. பணியாளர்களிடம் கவனமுடன் பேசுவது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் செயலாற்றுவீர்கள். சக பணியாளர்களின் வேலைகளில் நீங்க கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். கூடுமானவரை அடுத்தவருக்கு உதவியாக காணப்படுவீர்கள். நல்லதொரு சூழல் கண்டிப்பாக உருவாக்க கொடுங்க. குடும்பத்திலும் இதமான சூழல் ஏற்படக்கூடும். உடைய கருத்துக்களுக்கு சிலர் மாற்று கருத்து தெரிவிக்க கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கொடுங்க. பிள்ளைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். வேடிக்கை வினோதங்களை கண்டு கழிக்கக்கூடிய சூழல் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் ஏற்படக்கூடும். இன்று வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் என்று நியாயமான விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். யாரையும் இன்று குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். நடக்கும் காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும். பெண்கள் என்று நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்குங்க. பெரிய பிரச்சனை எல்லாம் கொடுக்காது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும், கவலைப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் முக்கிய முடிவில் மிக தெளிவாக இருப்பீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று நீங்க தெளிவான சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். வேடிக்கை வினோதங்கள்ல இன்று நீங்க நடந்து கொள்வீர்கள். வீண் குழப்பங்களுக்கு மட்டும் விடை கொடுக்க பாருங்கள். முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக அணுகுங்கள். முக்கிய முடிவுல ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். வாக்குவாதம் மட்டும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். போராட்டம் இன்று பாராட்டு மழையில் நடைபெறுங்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். உத்திராடம் நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். கடன் பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். எதிர்பாராத சந்திப்புகள் நிகழக்கூடுங்க. திடீர் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். வருமானம் உங்களுக்கு வழக்கம் போல் இருக்கக்கூடும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். வெற்றிக்கான வாய்ப்புகள் வீடு தேடி வரக்கூடுங்க. வியாபாரத்தை நுணுக்கமுடன் இன்று எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று உங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டம் என்பது மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். அதற்கு இந்த நாள் அஸ்திவாரமான நாளாக அமைந்துவிடக்கூடுங்க. மகரம் மகரம் ராசினியர்கள் இன்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். தயவு செய்து இன்று புரிந்து கொண்டு எதிலும் ஈடுபடுங்கள், அது போதும். இன்று திட்டமிட்ட காரியங்களை வெற்றி இருக்கும். வாகன பராமரிப்பு செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடுங்க. தாய் வழியில் ஏற்பட்ட தகராறுகள் கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். இன்று இடம் வாங்க முயற்சி கூட கண்டிப்பாக கை கொடுக்கும். எதிரிகள் இன்று விலகி செல்லக்கூடுங்க. லாபம் சீராக வந்து கொண்டிருக்கும். தொழிலும் இன்று நல்லபடியாக நடக்கக்கூடும். பழைய பாக்கிகளை நீங்க நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். வியாபாரத்தில் இருந்த தடைகள் கண்டிப்பாக நீங்குங்க. வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனை எழக்கூடும்.
அரசியல்வாதிகளின் நட்பு என்று ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். என்று உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு கொஞ்சம் அதிகரிக்குங்க. அலுவலக பணிகளை கூடுதல் கவனத்துடன் செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் இருப்பவரின் செய்கைகளால் மன உளைச்சல் போன்றவை ஏற்பட்டு பின்னர் சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே வீண் விவாதங்கள் வந்து செல்லுங்க. என்ற பிள்ளைகளுடன் சகஜமாக பேசி பழகுவீர்கள். அவர்களுடைய நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். என்று பெண்கள் சமையல் செய்யும்போது கவனம் இருக்கட்டுங்க. எதிலும் எச்சரிக்கை இருக்கட்டும். நாசுக்காக எதிலும் ஈடுபடுவீர்கள். செலவுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்துவது உங்க கையில் உள்ளது. காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனை எல்லாம் கொடுக்காது. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். அடுத்த கட்டத்திற்கும் செல்லும். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். எதையும் சிந்தித்து செயல்படுத்துவீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்று கவன நடைமுறை மட்டும் பின்பற்றுங்கள். அனைவரிடத்திலும் சகஜமாக பேசி பழகுவீர்கள். எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். வீண் விவாதங்களை மட்டும் கலந்து கொள்ள வேண்டாம். யாருடைய பஞ்சாயத்துகளிலும் கலந்து கொள்ள வேண்டாம். திட்டமிட்ட காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். வாகன பராமரிப்பு செலவு கொஞ்சம் ஏற்படுங்க. தாய் வழி உறவுடன் கொஞ்சம் நிதானமாக பேசி பழகுங்கள். திருவோணம். தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. தந்தையிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். எதிரிகள் உங்களுக்கு விலகி செல்ல கொடுங்க. லாபமும் சீராக வரக்கூடும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். கூடுதல் பணிகளை இன்று கவனித்துக் கொள்வீர்கள். குடும்பத்தில் இருப்பவர்கள் செய்கைகளால் மன உளைச்சல் ஏற்படுங்க. நீங்களும் கொஞ்சம் நிதானமாக பேசுங்கள். பார்த்து பேசுங்கள். குழப்பங்களுக்கெல்லாம் துளி கூட இடம் கொடுக்க வேண்டாம். அவிட்டம். என்று உங்களுக்கு நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. வீண் விவாதங்களில் கலந்து கொள்ள வேண்டாம். உடன்பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. கூட்டு முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்கும். எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. புதிய முதலீடுகளை மட்டும் தவிர்ப்பது நல்லது. முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். என்று குடும்பத்தில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். வேடிக்கை வினோதங்கள்ல நீங்க கண்டு கழிக்கும் சூழல் ஏற்பட கொடுங்க. பெரியவர்களுக்கு மட்டும் மதிப்பு கொடுங்கள். தேவையில்லாத விஷயங்களுக்கு தலையிட வேண்டாம். மன உளைச்சல் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். கும்பம் ராசினியர்கள் என்று பிடித்தமான வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படக்கூடுங்க. இனிய தகவல் கண்டிப்பாக வந்து சேரக்கூடும். உற்றார் உறவினர்கள் வழியில் சிறு வரையும் உண்டாகும் பார்த்துக் கொள்ளுங்கள். சொத்துக்கள் வாங்கும் முயற்சி கண்டிப்பாக கைகூடும். இதுவரை இருந்த தொய்வு கண்டிப்பாக நீங்கும். லாபமும் சீராக வந்து கொண்டிருக்கும். இனிமையான பேச்சின் மூலம் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீர்கள். முயற்சிகளில் சாதகமான பலன் ஏற்பட கொடுங்க. காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். எதிலும் உங்களுக்கு திறமை வெளிப்படக்கூடும். பண வரவுக்கு என்று குறைவு இருக்காது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை ஏற்பட கொடுங்க. வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். திடீர் நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். பயனற்ற பயணங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. குடும்பத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனை கொஞ்சம் தலை தூக்குங்க. உடைய கருத்துக்களுக்கு மாற்று கருத்து சிலர் தெரிவிக்க கூடும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது நன்மையை கொடுக்கும். பிள்ளைகளிடம் கவனமாக பேசுவீர்கள். பெண்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள்ல வெற்றி இருக்குங்க. நடைபெறாமல் இருந்த காரியம் நடைபெறக்கூடும். செலவுகளை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். பெண்கள் இன்று அதிர்ஷ்டகரமான சில சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். காதல் உங்களுக்கு நெருக்கடியை கொடுக்குங்க. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பிடிவாத குணத்தை மட்டும் விட்டு விடுங்கள். என்று மாணவர்கள் படிப்பை தவிர வேறு ஏதேனும் அக்கறை இருக்கவே கூடாது. கல்விக்காக மட்டுமே நேரம் ஒதுக்க வேண்டும். வேண்டாத வேலைகளில் தலையீடு செய்ய வேண்டாம். பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீல மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். பிள்ளைகளிடம் கவனமாக பேசுவது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவது நன்மை கொடுக்கும். காரியங்கள் உங்களுக்கு துரிதமாக நடைபெறக்கூடும்.
செலவுகள் கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருக்கும். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். தொலைபேசி வழி தகவல் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்துங்க. என்று உங்களுக்கு இனிய தகவல் எல்லாம் தேடி வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சதயம் முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. கூடுமானவரை எதையும் யோசித்து செயல்படுத்துவது நல்லது. எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடும். வேலை பளு ஏற்பட்டது கண்டிப்பாக குறையுங்க. திடீர் நெருக்கடிகள் ஏற்பட்டது கூட கண்டிப்பாக சரியாகும். கூடுதல் பண வரவை இன்றி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அடுத்தவர் பிரச்சனைகளை மட்டும் தலையிட வேண்டாம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். என்று அனுசரித்து சென்றால் எதிலும் வெற்றி இருக்கும். என்று உங்களுக்கு சுலபமாக காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. என்று மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. போராட்டாத்தி இனிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கூடுதலாக இன்று நீங்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். சொத்துக்கள் வாங்க முயற்சி கை கொடுங்க என்று இனிமையாக பேசி காரியங்களை ஈடுபட முடியும். வாடிக்கையாளர்களுக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுப்பீர்கள். சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் கூட நடைபெற கொடுங்க. தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. மீனம் ராசினியர்கள், இன்று நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு நிற்பது மிக சிறப்பு. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். அவரிடம் வாதிடம் செய்ய வேண்டாம். பெரிய பெரிய முதலீடுகள்ல இப்போதைக்கு தலையீடுகள் செய்ய வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. இருந்தாலும் திட்டமிட்டு எதையும் செய்யுங்கள். பரபரப்பு கொள்ள வேண்டாம். நடக்கும் காரியங்களை கண்டு பயப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி வெற்றியை கொடுக்கும். சூழ்நிலைகள் ஓரளவு சாதகமாக இருக்க கொடுங்க. விருப்பமான உணவுகளை உண்டு மழுவர்கள். காலப்போக்கில் உடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும். எதிர்த்து செல்லப்பட்டவர்கள் இன்று விலகி செல்ல கொடுங்க. சுய மரியாதை கண்டிப்பாக கூடும். எதிலும் சுறுசுறுப்பும் உண்டாக கொடுங்க. கனவுகள் கூட கண்டிப்பாக நனவாக கூடும். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. பதட்டம் ஏற்பட்டது கூட கண்டிப்பாக மாறக்கூடும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பதே மிக சிறப்பு. அந்நிய தேச பயணங்கள் செல்ல போட்டு திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. கூடுதலாக இன்று பணவரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுடைய கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். அவர்கள் உங்களுக்கு உதவியாக இருக்க கொடுங்க. இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் கேட்க கொடுங்க. தைரியமாக இதிலும் ஈடுபடுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். சீரான ஓய்வு உடல்நலனை பாதுகாக்கும். இருந்தாலும் யாருக்கும் வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். ஏதாவது ஒரு இனிய சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான திட்டங்கள் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே சின்னதாக மன வருத்தம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். கவனமாக பேசி பழகுவது ரொம்ப நல்லது. தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்தவர் பிரச்சனைகளை நீங்க தலையிட வேண்டாம். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். சீரான முன்னேற்றம் காத்திருக்க கொடுங்க. பெண்கள் இன்று வருமானத்தை உயர்த்திக் கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்கள் என்று வாகன பராமரிப்பு செலவுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடும். காதல் உங்களுக்கு குழப்பத்தையே கொடுக்குங்க. காதல் இறுதியில் மட்டுமே வெற்றியை கொடுக்கும். அது வரைக்கும் பொறுமையாக இருக்க வேண்டும். காதலில் இப்போதைக்கு முடிவு எதுவும் எடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள் செய்கின்ற செயலை நிதானமாக செய்யுங்கள். உங்களுக்கான முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். கல்வியில் சுலபமாக சாதிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி என்ற கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். மனமும் என்று நிம்மதியாக இருக்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். தைரியமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக கொடுங்க. பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு நல்லதொரு புரிதல் உண்டாகக்கூடும். உத்திரட்டாத்தி மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். மனம் பதட்டமாக இருந்தது கண்டிப்பாக மாறும். செயல்களில் கூட உங்களுக்கு வேகம் பிறக்க கொடுங்க. எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகக்கூடும். காலையில் வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. யோகோபித்த வரவேற்பை பெறுவீர்கள். என்று உங்களுக்கு நல்லதொரு விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். எதிலும் வெற்றி இருக்கும். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். இன்னும் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும். ரேவதி திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். பயணங்கள் கூட கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். பதட்டமாக இருந்த சூழ்நிலை கண்டிப்பாக மாறும். நேரம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். ஆசைகள் கனவுகளை கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.